ராமநாதபுரம் ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் சங்கம் சார்பில் 5 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் குடியேறும் போராட்டத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் சங்கம் சார்பில் 5 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஊராட்சியில் பணியாற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குநர்களுக்கு 5ஆம் தேதிக்குள் ஊதியம் வழங்க வேண்டும். சிறப்பு படியாக ரூபாய் 200 வழங்க வேண்டும். அந்தந்த தொழிலாளர்களின் வங்கிக் கணக்கில் ஊதியம் வரவு வைக்க வேண்டும். மருத்துவ காப்பீடு அட்டை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் நிர்வாகிகள், ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் சங்க மாவட்ட செயலாளர் ஐயாதுரை, தலைவர் பிரான்சிஸ் ஆகியோர் தலைமை வகித்தனர். CITU மாவட்ட தலைவர் SA சந்தானம், மாவட்ட செயலாளர் R குருவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டம் தொடரும் என அறிவித்துள்ளனர். ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுக்க தவறும் பட்சத்தில் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போனதாக அஜய் கோஸ் வக்கீல் அது கூட சொல்கிறோம். ஏன்னா நம்ம பார்த்துக்கிட்டு ஒரு நாள் கலந்துருக்கோம். அதுக்கு பிறகு சார் சொல்லுவோம். நிறைவேற்ற முடியாத கோரிக்கை மருத்துவ